கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ராத்திரி வேளையிலும் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட இருக்கேன். கர்த்தருடைய வார்த்தைகளே நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு கூகுள் மீட்டில் வந்திருக்கிற உங்களை ஒவ்வொரு மக்களையும் நான் கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ராத்திரி வேளையில் அப்பா உங்களுடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள தேவ சமாதானம் தங்கியிருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரே, கூகுள் மீட்டுக்காக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த மக்கள் ஆண்டவரே சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே முன்னாடி கடந்து வர நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்களை நீர் மாற்றுத உண்மையான தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துதவராய், எங்களை பாதுகாக்கிறவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கப்பா மன கவலையோடு கண்ணீரோடு பாரத்தோடு யாரெல்லாம் இந்த வசனங்களை கேட்குதோ அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதல் உண்டாக, வெற்றி உண்டாக நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். மன கவலைகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, கண்ணீரான சூழ்நிலைகள் மறையப்படட்டும். எல்லா கட பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மறையப்படட்டும். ஒரு விடுதல் உண்டாக நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தராய், நீர் உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனாய் ஆண்டவரே, எப்போதும் எங்களை வழி நடத்துதவராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வியாதியோடு பலவீனதையோடு கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறதோ அந்த மக்களை நீர் தொடும், ஒரு விடுதல் உண்டாகுதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய், நீர் உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருந்து வழி நடத்து. எல்லா பலவீனதைகள் மாற்று. நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்து. உமது பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். யோவான் 15ஆம் அதிகாரம் അതിന്റെ 3ാമത്തെ വസനം നാം ധ്യാനിക്കല. യോവാൻ 15ஆம் அதிகாரம் അതിന്റെ 3ാമത്തെ വസനം. ഞാൻ உங்களுக்கு கொடுத்த உபதேசத்தினாலே நீங்கள் இப்போ சுத்தமுள்ளவராய் இருக்கிறார்கள். இயேசு இங்கே சொல்லுகிறார், நீங்க இப்போ சுத்தமுள்ளவராய் இருக்கிறார், பரிசுத்தராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், மக்கள் மனிதன் அநேகம் பாப வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார். அநேகம் அதே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களுக்குள்ளே அநேகர் இருக்கும் போது, இந்த உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது அதை இயேசு சொல்லுகிறார், ஞான் உங்களுக்கு கொடுத்த உபதேசங்கள் அது உங்களை பரிசுத்தப்படுத்துவதாய் இருக்கிறது, அது உங்களை சுத்தமுள்ளவராய் அதை மாற்றுவதாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறார். இங்கே இயேசு வசனத்தாலே சொல்லுகிறார், ஞான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன் என்று சொல்லப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், ஞான் மெய்யான திராட்சை செடி. நமக்கு தெரியும், திராட்சை ஒரு நல்லொரு செடியாய் இருக்கிறார். அது நல்ல பலனை கொடுக்கிறதாய் இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் அது திராட்சை பழம், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திராட்சை நல்ல ஒரு உணவாய் இருக்கிறார். நமக்கு அது நிறைய பேர் சாப்பிட்டவங்களாய் இருக்கிறார். நமக்கு அநேகருக்கு பிடிக்கிற ஒரு அதே செடியாய் இருக்கிறது. இந்த நாள்களில் இங்கே இயேசு ஏன் அந்த வார்த்தை எடுத்து சொல்லுகிறார், ஞான் திராட்சை செடி என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், அன்னைக்குள்ள நாளுகளில் அநேக மக்கள் இந்த திராட்சை செடியை தான் விளையாய் போடுகிறார். அந்த நாடுகளில் அநேகம் இடங்களில் இந்த திராட்சை செடி நிறைய இருந்திருக்கிறார். இதை பற்றி அவர் மக்களுக்கு புரியுத மாதிரி ஒரு உபமை எடுத்து சொல்லுகிறார். அங்கே அவர் திருஷ்டாந்தமாய் சொல்லுவது என்னென்னால், ஞான்
உங்களுக்கு திராட்சை செடியாய் இருக்கிறது. என் பிதா தோட்டக்காரனாய் திராட்சை தோட்டக்காரனாய் இருக்கிறது. என்னில் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படணும். இல்லை என்றால் நம்மை கர்த்தர் அறுத்து போடுதவராய் மாற்றப்படும். இங்கே அதுதான் சொல்லப்படுகிறார். நான் உண்மையான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரனாய் இருக்கிறது. என்னில் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லுகிறார். கனி இல்லாத கொடியே நம்ம வச்சுட்டு இருக்குமா? கனி இல்லாத, பூ இல்லாத, காய் இல்லாத, கனி கொடுக்காத எந்த செடியையும் நாம் வச்சுட்டு இருக்க மாட்டேன். அதை வெட்டி அதை தூக்கி விசறி போடுவிடும். அவர் திராட்சை கொடியா இருக்கிறது என்றும் அந்த திராட்சை செடியா இருக்கிற இயேசுவில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் நாம் புரியும். முன்னவே நீங்க தூரமாயிருந்திருக்கிறார். முன்னவே நீங்க தூரமாயிருந்திருக்கிறார். அந்த காலத்தில் இருந்திருக்கிறார். இருட்டில் இருந்திருக்கிறார். யாரும் நம்மை அறியாது இருந்திருக்கிற சூழ்நிலையிலும் இயேசு என்னையும் உங்களையும் தேடி இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உலகத்தில் வந்ததே ஏதோ மனிதனுடைய இச்சையாலே அல்ல. நேற்று தினத்தில் நாம் நல்லபடியே அந்த வசனங்கள் தியானித்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்தது அது என்னையும் உங்களையும் தேடி வந்திருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார். உன்னுடைய பாடுகளை மாற்றுதவராய் இருக்கிறார். உன்னுடைய வேவலாதிகளை மாற்றுதவராய் இருக்கிறார். உன்னுடைய கவலைகளை மாற்றுதவராய் இருக்கிறார். அவர் உன் வியாதிகளை மாற்றுதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை சுத்தம் பண்ணுத தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார் என்று இங்கே வேதத்தில் சொல்லி. எதுக்காக அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார்? எதுக்காக என்றால் நாம் அதிக கனியை கொடுக்கணும். நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அது அதிக கனி கொடுக்கிற மக்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அது கர்த்தர் நீ இப்போ இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு அல்ல, இனியும் அதிகமாய் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படணும். இனியும் அதிகமாய் கர்த்தருக்காக நிற்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படணும். அப்படி இருக்கும் போதுதான் கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை பண்ணுவார். அவர் நம்மை சுத்தம் பண்ணுவார். அவர் நம்மை இனியும் மேற்கு மேல் வளர செய்வார். ஹல்லேலூயா. நம்ம சொல்லும், சில பேர் சொல்லும், ஐயோ இனி என்னாலே முன்னாடி போக முடியாது, இங்கே விட்டு விட்டு ஏதாவது பண்ணிட்டு போகலாம் என்னெல்லாம் நம்ம யோசித்தால் நம்ம இனியும் முன்னாடி போக முடியாது. நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது அதிக கனி கொடுக்கணும், இனியும் கனி கொடுக்கணும் என்று நாம் நினைக்கணும். ஆண்டவரே, நாங்க இனியும் கனி கொடுக்க என்ன நீர் இனியும் முன்னாடி போக வைக்கங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். இங்கே திராட்சை செடியா இருக்குது இயேசு நம்மோடு சொல்லுகிறது என்ன? நீங்க இனியும் அதிக கனி கொடுக்கிறவராயிருக்கணும். அதிக கனி கொடுக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை சுத்தம் பண்ணுத தேவனாய் இருக்கிறது. அப்போ இயேசு அதுதான் இங்க சொல்லுகிறார். ஞான் உங்களுக்கு கொடுத்த உபதேசத்தினாலே, இந்த உபதேசத்தினாலே நீங்க இப்போ சுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க இப்போ பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனத்தின்படி, கர்த்தர் நமக்கு கொடுத்த உபதேசத்தினாலே அதை நாம் சுத்தமுள்ளவராய் மாற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். எப்படி அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார்? எப்படி நம்மை சுத்தம் பண்ணுகிறார் என்றால் நாம் அதிக கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும் என்றுதான். அப்போ நாம் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாத வாழ்வதற்காக அல்ல, நம்மை கொண்டு 10 பேருக்கு பிரயோஜனகரமான அதை கனிகளை நாம் கொடுக்கிறவங்களாய் மாற்றப்படட்டும். இங்கு 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, நீங்கள் என்னிலும்
என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்ப உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறார். அந்த தேவையை நீங்க கர்த்தரோடு கூட கேட்கணும் என்றால், அவர் அதை செய்து முடிக்கணும் என்றால், நீங்க கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஞானம் நீங்களும் கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்மில் இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருக்குள்ள நாம் இருக்கணும். நீங்கள் ஆண்டவருக்குள்ள, இயேசுவுக்குள்ள இருக்க வேண்டும். அதை அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் அந்த வார்த்தையில் நிலைத்திருந்தால், நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால், நாம் கேட்டுக்கொள்த ஏதோ அது நமக்கு கர்த்தர் கொடுக்குவார் என்று சொல்லப்படுகிறார். அவர் நமக்கு செய்வார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை வளர வைப்பார். ஹல்லேலூயா. இந்த நாள்களில் நமக்கு ஏன் வளர்ச்சி இல்லையே, நமக்கு ஏன் முன்னாடி போக முடியாது என்றெல்லாம் நாம் உலகத்திலே வளர்ச்சியை பார்த்து தான் கேட்கிறோம். நாம் கர்த்தருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் எவ்வளவு முன்னாடி போகிறார் என்று கவனிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய நாமத்தில் எவ்வளவு வளருகிறார், கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னாடி போகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும். இல்லாத உலகத்தில் ஏதோ மக்களுக்கு பெரிய நன்மை இருக்கிறார், அதே மாதிரி நாங்களும் ஆகலாம் என்று நினைக்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் பாடுகளும் கஷ்டங்களும் பலவீனங்களும் இருக்கிறார். அதிலும் முன்னாடி நம்மை நடத்துத ஒரு தேவன் ஒன்று என்று நாம் விசுவசிக்கிறார். அந்த தேவன் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார் என்று நாம் விசுவசிக்கிறார். அவர் அதே திராட்சை செடியாய் இருக்குது. அந்த திராட்சை செடியில் நாம் கிளைகளாய் இணைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நாடுகளில் நாம் இணைக்கப்பட்டிருக்கும் போது கர்த்தர் நம்மில் அதை அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நாம் கர்த்தரிலும் அதை நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படும். அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கணும். இந்த ரெண்டு விஷயங்கள் நாம் செய்யும் போது, நாம் கேட்டுக்கொள்ளுத எதுவோ அது நமக்கு அதை உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே 5வது வசனத்தில், ஞானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் ஞான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறார். ஞானே திராட்சை செடி என்று இயேசு சொல்லுகிறார். அந்த திராட்சை செடியில் நீங்கள் அதை கொடிகளாய் இருக்கிறார். அப்போ ஞான் நீங்களும் யாரு? இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகள். அப்போ திராட்சை செடியில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறார். அந்த திராட்சை செடியில் இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகளாய் நாம் காணப்படுகிறார். இந்த கொடிகளாய் நாம் காணப்படும் போது, நான் அவனிலும் ஒருவன் என்னிலும் ஞான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பார் என்று சொல்கிறார். நாம் இயேசுவுக்குள் இருக்கும் போதுதான் நமக்கு மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது என்றால், நாம் இயேசுவுக்குள் இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படும். அவர் அதை நம்மை மிகுந்த கனி உள்ளவராய் மாற்றுவார். நாம் அதை இயேசுவுக்குள் இருக்கட்டும். அவர் நம்மிலும் நாம் அவனிலும் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். அப்போ இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டவராய் நாம் காணப்படட்டும். ஹல்லேலூயா. இந்த நாள்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவோடு கூட நாம் சேர்ந்து இருக்கும் போது என்ன சொல்லியா, இப்ப திராட்சை செடி இருக்கிறோம். இந்த திராட்சை செடியில் நாம் கிளைகளாய் இணைக்கப்படுகிறோம். இந்த கொடிகள் இணைக்கப்பட்டிருக்கிற கொடி, நாம் சொல்லுகிறான், நான் தனியா போய் காய் கொடுக்கலாம்னு நினைச்சா நாளைக்கு கரிஞ்சு எதுவுமே காய் கொடுக்க முடியாது. அதை வாடி கரிஞ்சு அப்படியே போய்விடும், நாசமாய் போய்விடும். நாம் இயேசுவோடு கூட சேர்ந்து இருக்கும் போதுதான் நமக்கு மிகுந்த கனியை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு மிகுந்த கனியை கொடுக்க முடியாது.
இயேசுவோடு கூட சேர்ந்து நிற்கும் போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி, அவர் நம்மை சுத்தம் பண்ணி, அவர் நம்மை மிகுந்த கனியை கொடுக்கிறவராய் மாற்றுவார். நீங்க போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்க போனாலும் கர்த்தருக்குள் நாம் ஆயிருக்கிற பிள்ளைகளாய் இருக்கட்டும். நாம் திராட்சை செடியாய் இயேசுவோடு கூட சேர்ந்து இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். நிலைத்திருக்கணும் என்று சொல்லியா என்ன? ஒரு நாள் இயேசுவோடு கூட சேர்ந்து இருக்கிறார், இயேசுவோடு கூட இருக்கலாம் என்று நினைக்கிறார். மறுநாள் நாம் தூரமாய் போயென்றால் அது நிலைத்திருக்கிறது அல்ல. என்றென்றைக்கும் நாம் அவரோடு கூட இருக்கணும். அப்பதான் நமக்கு மிகுந்த கனியை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வரட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இல்லாத நமக்கு மிகுந்த கனியை கொடுக்க முடியாது. அவர்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர், அவர்தான் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், அவர்தான் நம்மை வழி நடத்துகிறவர், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் வசனத்தில் கேட்டிருக்கிறார், அவர் நம்மை சுத்தம் பண்ணுத தேவனாய் இருக்கிறது. எதுக்காக அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார்? நாம் மிகுந்த கனி கொடுக்கிறதுக்காக, அதிகமாய் கனியை கொடுக்கிற பிள்ளைகளாய் அதிக கனிகளை கொடுக்கிறதுக்காக நம்மை சுத்தம் பண்ணுகிறார். நாம் ஏதோ மாங்காய் செடி நாம் பார்த்தோம்னால் அதில் ஒரு மாங்காய் மட்டும் காய்த்து அப்படியே இருந்தா நமக்கு சந்தோஷம் வருமா? அப்படி வராது. நிரம்பி இருக்குதா, நிறைய மாங்குகள் இருந்தா நம்ம சொல்லுவோம், ஓ சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது, நமக்கு சாப்பிடுறதுக்காக நிறைய மாங்காய் கிடைச்சிருக்கிறாருன்னு சொல்லும். அது அதிகமான கனி, அதிக கனி நாம் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நாங்கள் சுத்தம் பண்ணுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். நீங்க மிகுந்த அதிக கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். நீங்க ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்து ஜபிச்சால் போராது. உங்கள் பெரிய சாட்சியாய் மாற்றப்படும் போது, நீங்க பெரிய சாட்சியாய் மாற்றப்படும் போது உங்களை பார்த்து அநேகர் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கும், அந்த தேவனை தேட ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நாம் கனி கொடுக்காது இருக்கிற பிள்ளைகளாய் இருந்தால் அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லுகிறார். என்றால் அந்த கிளையை அப்படியே வச்சிருக்க மாட்டேன். அந்த கொடி அந்த திராட்சை செடியில் இருக்க முடியாது. அப்போ கனி கொடுத்துதான் ஆவணும். கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படணும். நமக்கு சுற்றிலும் அநேகாயிரம் மக்கள் இருக்கிறார். அந்த மக்கள் இந்த நாடுகளில் கர்த்தருடைய வார்த்தை கேட்காமல் அநேகாயிரம் பேர் இருக்கிறார். அதே இந்த நாடுகளில் நாம் அவருக்கு முன்பாக சாட்சிகளாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். நாம் போகிற இடங்களில் நாம் கர்த்தருடைய சாட்சியாய் நிற்கட்டும். நாம் போகிற இடங்களில் வருத இடங்களில் எல்லாம் கர்த்தருக்காக முன்னாடி நிற்கிற பிள்ளைகளாய் இருக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை வளர வைப்பார். இந்த நாடுகளில் நாம் அநேகம் பலவீனதையோடு இருக்கலாம், கண்ணீரான சூழ்நிலைகளில் இருக்கலாம். ஏன் இந்த மாதிரி வியாதியை நாம் கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள், ஏன் இந்த மாதிரி பாடுகள் என்னெல்லாம் கேட்கலாம். அப்போது நாம் நினைக்கணும், இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நாம் கேட்கட்டும். நாம் திராட்சை செடியோடு கூட சேர்ந்து இருக்கட்டும், தூரமாய் இருக்கிறதுக்கு அல்ல, இயேசுவோடு கூட சேர்ந்து நிற்கட்டும். அவர் நம்மை வளர வைப்பார். அவர் ஒரு காற்று அனுப்பும் போதே இஸ்ரவேல் ஜனத்தை போஷிப்பித்த தேவன், காடையை கொண்டு நிரப்பின தேவன் இந்த நாடுகளில் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நம்மை அவர் நிலைநிற்குத மக்களாய் நம்மை மாற்றுவார், நிலைத்திருக்கிற மக்களாய் அவர் நம்மை மாற்றுவார். இந்த நாடுகளில் நாம் அதை இந்த திராட்சை கொடி, திராட்சை செடி, அந்த திராட்சை செடியிலிருந்து வேறிட்டு நிற்க, தூரமாய் நிற்க விரும்பக்கூடாது. ஆண்டவரே, நீ திராட்சை செடியாய் இருக்கிறாய், நான் திராட்சை கொடியாய், அந்த கொடியாய் உன்னோடு கூட இணையப்படுகிறான், அந்த திராட்சை கொடியாய் உன்னோடு கூட இணையப்படுகிறான்.
அப்பதான் நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வளர்ச்சியை கொடுத்து உன்னோட வாழ்க்கைகளில் ஒரு பரிசுத்தத்தை கொடுத்து அவர் நம்மை பெருக செய்வார் என்று இன்றைய தினம் நம்மோடு பேசுகிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பும், ஒரு தெய்வீக அபிஷேகத்தால் நிரப்பு. எல்லா மக்களும் ஜெபிக்கட்டும். ஆண்டவர் உங்களை அபிஷேகத்தால் நிரப்புகிறார், தெய்வீக வல்லமையால் நிரப்புகிறார், தெய்வீக ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். எல்லா மக்களையும் இப்பொழுது நீங்கள் ஆயிருக்கிற இடத்தில் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறார். தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்குகிறார். ஆராதிக்கட்டும், தேவனை துதிக்கட்டும், தேவனை மகிமைப்படுத்தட்டும். ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்பா தெய்வீக வல்லமை, ஓ பரிசுத்த அக்கினி ஓரோ மக்கள் மேல் ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்தட்டும். எல்லா எதிரிகள் மறையட்டும், எல்லா சத்துருவின் கிரியைகள் எரிக்கப்படட்டும், எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படட்டும். இந்த நாளுகளில் கர்த்தரே உமது கரம் ஓரோ மக்களையும் தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஜெபத்துக்காக சொல்லி இருக்கிற அந்த திருப்பதியில் ஆயிருக்கிற மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த டெலிவரி கர்த்தரே நல்ல நிலையில் நீர் கர்த்தாவே ஒரு விடுதலை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைக்காக, அந்த மகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை அந்த குடும்பத்தில் நீர் கொடுத்து ஆசீர்வதித்தகவைக்காக ஸ்தோத்திரம். அதே மாதிரி முத்து பிரதருக்காக, ஃபேமிலிக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த மக்களை, குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், இந்த மக்களுக்கு தேவையான நன்மைகள் உண்டாகட்டும். இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற ஸ்ரீதேவி சிஸ்டருக்காக, குடும்பத்துக்காக, தேவே அவங்களோட குடும்பத்தில் ஆயிருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். எல்லா இந்த மக்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஆண்டவர், இன்னைக்கு நீர் எங்களோடு பேசியதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவர் இருளில் இருக்கிறவங்களா எல்லா வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வர ஆண்டவரே திராட்சை செடியோடு கூட இணைக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிற, அதிக கனிகளை கொடுக்கிற மக்களாய் மாற்றப்பட நீர் எங்களை சுத்தம் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகளில் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய வல்லமை நம் மேல் ஊற்றுகிறார். இந்த நாளுகளில் தேவனே ஆயிருக்கிற இடங்களில் இந்த மக்களை நீர் பரிசுத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அதிக கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுதகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விடுதல் உண்டாகட்டும். இன்னைக்கு அப்பா கூகுள் மீட்டில் கடந்து வர முடியாத அநேகாயிரம் மக்கள் இருக்கிறார். அந்த மக்களை நீர் தொடு. வருகிற நாட்களில் கடந்து வர நீர் கிருபை செய்யும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளுகளில் யூடியூப்லூட யாரெல்லாம் எங்களை பார்க்குதோ அந்த மக்கள் மேலும் வல்லமை ஊற்றப்படட்டும். அப்பா தேமே, யாரெல்லாம் கண்ணீரோட, கவலையோட, பாரத்தோட இனி இந்த உலகத்தில் வாழ வேண்டாம் என்று நினைக்கிறதோ அந்த மக்களை நீர் தொடு. அவங்களுக்கு ஒரு விடுதல் உண்டாகுதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமான ஒரு விடுதல் மக்களுக்கு நீர் கட்டளை எழுதுகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விடுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த மக்களை நீர் தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தரவிதாவே, ஆமென்.